எகிப்து தேசம் உலக நாகரிகங்களில் மிகவும் பழமையானதும் செழிப்பு நிறைந்ததும் விஞ்ஞான வளர்ச்சி நிறைந்ததுமாகிய எகிப்து உலக சாம்ராஜ்யங்களில் தலைசிறந்து விளங்கிய எகிப்து வேதாகமத்தில் முக்கிய இடம் வகிக்கிறது. முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், யாக்கோபு ஆகியோர் பார்த்த தேசம் இந்த எகிப்துதான். எகிப்து தேசத்திலே 96% வனாந்தரமாயிருக்கிறது. 4% தான் இந்த ஜனங்கள் வசிப்பதற்கு ஏற்ற ஒரு செழிப்பான இடமாயிருக்கிறது. இந்த 4% இந்த நைல் நதியின் 2 கரைகளிலும் காணப்படுகிற செழிப்பு தான் இந்த தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதம். இந்த தேசத்திற்கு ஆபிரகாம், தேவனால் அழைக்கப்பட்டு வந்த ஆபிரகாம் கானான் தேசத்திலிருந்து பஞ்ச காலத்தில் இந்த எகிப்து தேசத்திற்கு வந்ததாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். யோசேப்பு, யாக்கோபுடைய குமாரனாகிய யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால் விற்கப்பட்டு ஒரு அடிமையாக போத்திபார் வீட்டிலே வந்து வேலை செய்து தங்கியிருந்ததும் இந்த எகிப்து தேசத்தில்தான். ஆண்டவர் இந்த தேசத்திலே யோசேப்பு நிமித்தம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணினார். அது நிமித்தம் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் எகிப்து தேசம் முழுமைக்கும் இந்த யோசேப்பை பிரதம மந்திரியாக நியமித்தார். அவர் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த தேசத்திற்கு உண்டாயிற்று. அதன் பிறகு யோசேப்பை அறியாத ராஜா பார்வோன் வந்தபடியினால் இஸ்ரேல் மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். சுமார் 430 வருஷம் இந்த தேசத்தில் அடிமைகளாக வேதனைப்பட்டு கொண்டிருந்த போது ஆண்டவருடைய கூக்குரலை கேட்டு மோசே ஆண்டவர் எழுப்பினார். இந்த தேசத்தின் அடிமைதனத்தினரை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்திற்கு ஆண்டவர் கொண்டு சென்றார். ஆகவே இந்த தேசம் மிக சிறப்பு வாய்ந்தது. வேத புஸ்தகத்தில் அதிகமாய் இடம்பெற்றிருக்கிற 3 தேசங்களிலே ஒன்று பலிஸ்தீனா தேசம், அந்த இஸ்ரவேல் தேசம், இன்னொன்று எகிப்து தேசம், மற்றொன்று பாபிலோன் தேசம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரித்த போது ஏரோது ராஜா அவர் கொலை செய்ய தேடின சமயத்தில் தேவதூதன் யோசேப்புக்கு தோன்றி இயேசு கிறிஸ்துவாகிய அந்த குழந்தையை பாதுகாப்பதற்கு எகிப்து தேசத்திற்கு போகும்படி அவர் கட்டளையிட்டதை நாம் வேத புஸ்தகத்திலே மத்தேயு 2 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அதன்படி யோசேப்பும் மரியாளும் குழந்தையாகிய இயேசுவை கொண்டு வந்து இந்த தேசத்தில் தங்கி இருந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. இங்கே அவங்க இருந்த நாட்களிலே பல இடங்களில் அவர்கள் குடும்பமாய் தங்கி இருந்திருக்கிறார்கள். அந்த இடங்களிலெல்லாம் ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகம் எத்தனை உண்மை உள்ளது, வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாம் எத்தனை நிச்சயமானவைகள் என்பவைகளை இந்த காரியமெல்லாம் சரித்திர சான்றாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. எகிப்து தேசத்தின் பிரமிடுகள் உலக பிரசித்தி பெற்றது. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்திய எகிப்தியர்களின் அரசர்களுடைய கல்லறைகள் தான் இந்த பிரமிடுகள். உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிற எகிப்தினுடைய பிரம்மாண்டமான பிரமிடுக்கு முன்பாக நின்று உங்களோடு நான் பேசுகிறேன். இந்த எகிப்து தேசம் முழுவதும் சுமார் 90 பெரிய பிரமிடுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் உலக அதிசயமாய் கருதப்படுகிற கியாப்ஸ் என்கக்கூடிய பிரம்மாண்டமான பிரமிடு தான் எனக்கு பின்னால் பார்க்கிற இந்த பிரமிடு.
இது கிறிஸ்துவுக்கு முன் 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது இந்த பிரமிடு. இந்த பிரமிடு 1,00,000 வேலையாட்களை கொண்டு கட்டி முடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதனுடைய அஸ்திபாரம் போடுவதற்கே 10 வருடங்கள் ஆகியிருக்கிறது. அதனுடைய அஸ்திபாரம் போடுவதற்கு. அதன் பிறகு அதற்கு மேலாக இந்த கற்களை வைத்து அதை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். சுமார் 1,00,000 வேலையாட்கள் வேலை செய்திருக்கிறார்கள். சுமார் 23 லட்சம் பெரிய கற்கள் இதை கட்டி முடிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கல் சுமார் 2.5 டன்னிலிருந்து 15 டன் வரைக்கும் எடை கொண்டதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கற்களை வைத்து இந்த பிரமிட்டை உருவாக்கி இருக்கிறார்கள். எப்படி இதை கட்டி முடித்தாள் என்பது ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த நாட்களில் இருப்பதை போல் அந்த நாட்களில் பிரம்மாண்டமான கிரைன்கள், அந்த வசதிகள் இல்லை. மரத்தை அவர்கள் ஒரு கிரைனாக பயன்படுத்தி இதை கட்டி எழுப்பியிருக்க கூடும் என்பதாய் சொல்லப்படுகிறது. ஒரு கல் வைக்கப்பட்ட பிறகு மணலை கொட்டி அதன் மீது மரத்தை வைத்து அடுத்த கல்லை கொண்டு வந்து மேலே வைத்து அப்படி படிப்படியாய் கட்டி இருக்கிறார்கள். ஆகவேதான் 30 வருடங்களாக இது கட்டி முடிக்கப்பட ஆகியிருக்கிறது. கியோப்ஸ் என்று சொல்லக்கூடிய ராஜாவினுடைய கல்லறை தான் இது. அவர் இங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். அதற்காக கட்டப்பட்டது தான் இந்த பிரமிடு. இதுபோல 90 பிரமிடுகள் இந்த தேசம் முழுவதும் இருக்கிறது. ஒரே இடத்துல 3 பிரமிடுகள் சேர்ந்ததாக இருக்கிறது. தகப்பனார், அவருடைய மகன், அவருடைய மகன், இப்படி 3 பேருடைய பிரமிடுகள் அருகே இருக்கிறது. ஆக ஆச்சரியப்படக்கூடிய காரியம் உலக அதிசயங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. மோசே காலத்தில் உள்ள கிராம கலாச்சாரங்கள். எகிப்தை செழிப்பாக்கும் நைல் நதி. இதன் ஓரத்தில் உள்ள நாணல்களால் தான் மோசேயின் தாயார் ஒரு பெட்டியை உருவாக்கி மோசேயை நைல் நதியில் விட்டார்கள். மோசேயின் காலத்தில் கர்த்தரின் வல்லமையை வெளிப்படுத்த இந்த நதி முழுவதும் இரத்தமாக மாறியது. எகிப்தில் உள்ள நைல் நதியிலே பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது ஒரு நீளமான நதி. இந்த நதி நிமித்தமாகத்தான் எகிப்து தேசத்தில் ஒரு செழிப்பு காணப்படுகிறது. ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நதியாக இந்த நைல் நதி இருக்கிறது. வேறு புஸ்தகத்திலும் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே இந்த நதியிலே நாணல் பெட்டியிலே வைத்து அவரை பாதுகாப்பதற்காக அவருடைய தாயார் நதியிலே விட்டபோது இந்த தேசத்தினுடைய பார்வோன் ராஜாவுடைய குமாரத்தி தண்ணீரிலிருந்து மோசையை எடுத்தபடியினால்தான் மோசே என்று பெயரிட்டு வளர்த்தார்கள் என்பதாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த நைல் நதியிலே பயணம் செய்வது ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். ஒரு பெரிய நதி இந்த நதி. இது இந்த தேசத்திற்கு ஒரு செழிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நதியிலே பிரயாணப்படும் போது இதை சிருஷ்டித்த ஆண்டவரை நாங்கள் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறோம். இதை பார்க்கும்போது உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாகிறது. ஆகவே இதை பார்க்கிற நீங்களும் இந்த வேதாகமத்தின் தேவனை விசுவாசித்தால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆமென். நாணலின் மூலம் காகிதம் தயாரித்து அதில் கண்கவர் ஓவியங்களை வரைந்து விற்பனைக்காக வைத்திருக்கும் காட்சி. எகிப்து வாசனை திரவியத்திற்கு பெயர் பெற்றது. செங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கும் சூயஸ் கால்வாய். சுமார் 70 கிலோமீட்டர் உள்ள இந்த கால்வாய் கப்பல் போக்குவரத்தின் மூலம் இந்த தேசத்திற்கு அதிக வருவாயை கொடுக்கிறது. தேவதூதனின் எச்சரிப்பால் எகிப்துக்கு வந்த
பரிசுத்த குடும்பம் என்று அழைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் குடும்பம் வாழ்ந்த இடம். எகிப்து தேசத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடம், இந்த காப்டிக் சர்ச் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயம். இது உள்ளுக்குள்ளே இந்த ஆலயம் இருக்கிறது. இது ரொம்ப பழமையான ஒரு ஆலயம். இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே ஏரோது அவரை கொலை செய்ய தேடினான். ஆகவே தேவதூதனால் யோசேப்புக்கு எச்சரிப்பாக சொல்லப்பட்டு இயேசு கிறிஸ்துவாகிய அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு யோசேப்பும் மரியாளும் எகிப்து தேசத்திற்கு வந்தார்கள். இந்த இடத்துல இருந்த ஒரு வீட்டில் அவங்க சில மாதங்கள் தங்கினதாக சொல்லப்படுகிறது. அவங்க தங்கியிருந்த அந்த வீட்டிற்கு மேல் பகுதியில் ஒரு அருமையான ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. இங்கே தான் இந்த பரிசுத்த குடும்பம் தங்கியிருந்தார்கள். அப்போ எகிப்து தேசத்திற்கும் இயேசுவுக்கும் உள்ள ஒரே ஒரு தொடர்பு, அவர் கை குழந்தையாக சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த தேசத்திற்கு அவர் கொண்டு வரப்பட்டார். ஆனால் அவர் ஊழிய ஆரம்பித்த பிறகு இந்த தேசத்திற்கு வந்ததாக சொல்லப்படவில்லை. ஒரு 6 ஆண்டு வரவும் இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்துக்கும் இந்த தேசத்திற்கு கூட ஒரு தொடர்பு இருக்கிறது. அவர் குழந்தையாக கொண்டு வரப்பட்ட ஒரு இடம். மோசே ஒரு எகிப்தியனை கொன்றதால் பார்வோனுக்கு பயந்து ஓடிய மீதியான் தேசத்தின் ஒரு பகுதி. தேவன் மோசேக்கு முட்செடியில் தன்னை வெளிப்படுத்திய சீனாய் மலையின் அடிவாரம். மோசே காலத்தில் இருந்த முட்செடிகளுள் ஒன்று. இப்பொழுது நாம் பார்க்கிற இதே போன்ற ஒரு முட்செடியிலே தான் ஆண்டவர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த முட்செடி பற்றி எரிகிறது, ஆனால் அவிந்து போகவில்லை. இந்த அற்புதமான காட்சியை பார்ப்பேன் என்று அருகில் போன பொழுது கர்த்தர் அந்த இடத்துல நின்று மோசே மோசே என்று கூப்பிட்டு அவனோடு பேசுகிறார். எகிப்து தேசத்தில் அடிமையாயிருக்கிற தன் ஜனத்தினுடைய கூக்குரலை நான் கேட்டேன், அவளை விடுதலையாக்கும்படி உன்னை அனுப்புவேன் என்று மோசையை தெரிந்து கொண்டார். இந்த இடத்திலே தான் இதே போன்ற ஒரு முட்செடியிலே தான் ஆண்டவர் இறங்கி வந்து மோசையோடு கூட பேசினார். இந்த பகுதியிலே மாத்திரம்தான் இந்த வகையான முட்செடி காணப்படுகிறது. உலகத்தில் வேறு எந்த பகுதியிலும் இப்படிப்பட்ட முட்செடிகளை பார்க்க முடிவதில்லை. இந்த இடத்தை கிரீக் மோனாஸ்ட்ரி அவர்கள் பாதுகாத்து பராமரித்து வருகிறார்கள். மோசேயை ஆண்டவர் சந்தித்த அதே இடத்துல நிற்பது ஒரு பாக்கியமான ஒரு அனுபவம். மோசேயை அன்றைக்கு சந்தித்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். உங்களோடும் அவர் பேசுகிறார். உங்களை கொண்டும் அநேகரை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க ஆண்டவர் விரும்புகிறார். மோசே தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்ததை போல நீங்களும் கீழ்ப்படிந்தால் உங்களை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையிலும் அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தியது இந்த செங்கடல் வழியாகத்தான். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை தேவன் விடுதலையாக்கி கொண்டு வந்தபோது ஆண்டவர் அவர்களை செங்கடலின் கரையிலே பாளையம் இறங்க பண்ணினார். அந்த சமயத்தில் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டபடியினால் தன்னுடைய சேனையை அழைத்து கொண்டு மறுபடியும் இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய இரத படையோடு கூட அவன் வந்தான் என்பதாக வேதத்திலே பார்க்கிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. எகிப்து தேசத்தினுடைய இரதப்படை அந்த நாட்களில் மிகவும் பிரபலமானது. ஆகவே தன்னுடைய இரதப்படைகளோடு வீரர்களோடு கூட பார்வோன் பெரிய ஒரு சேனையாக இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்தும்படிக்கு கடந்து வந்தான். அந்த சமயத்தில் ஜனங்கள் தடுமாறினார்கள். அடுத்து என்ன செய்வது? தப்பித்து கொள்ள ஒரு வழியும் இல்லை. ஒருவேளை ஒரு மலைப்பகுதியாக இருந்தால் ஓடி ஆங்காங்கே ஒளிந்து கொள்ள முடியும். ஒரு பக்கம் கடல், இன்னொரு பக்கம் பார்வோனுடைய சேனை. ரெண்டுக்கு நடுவாக ஆபத்தான சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மூலமாக அற்புதமான ஒரு வார்த்தையை பேசுகிறார். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று அவர் தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த சூழ்நிலையில் உன்னுடைய கரத்தில் இருக்கிற கோலை நீட்டி
கடலை பிளந்து விடு என்று கர்த்தர் அந்த அதிகாரத்தை மோசேக்கு கொடுக்கிறார். யாரும் எதிர்பாராத ஆச்சரியமான ஒரு காரியம் நடைபெறுகிறது. கடலை தேவன் 2ஆக பிளந்து அதற்கு நடுவாக வெட்டாந்தரையிலே தன் ஜனம் நடக்கும்படிக்கை செய்து தேவன் அக்கறைக்கு கடந்து வரும்படிக்கை செய்தார். அந்த செங்கடலின் ஓரத்தில் நின்று உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்தார், கடலை பிளந்தார் என்பதற்கு இந்த கடல் ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற பிசாசுடைய சேனையை கர்த்தர் அழித்து நிர்மூலமாக்கி உங்களை ஜெயம் கொடுத்து நடத்துவார். நீங்கள் பயப்படுகிறபடி ஆண்டவர் விடமாட்டார். கலங்காதிருங்கள். எகிப்தினுடைய ரதப்படையின் சத்தத்தை கேட்டு இஸ்ரவேல் மக்கள் பயந்தார்கள். ஆனால் தேவன் அப்படி விடவில்லை. அவளுக்கு ஜெயம் கொடுத்து நடத்தினார். உங்களுக்கும் அப்படி செய்வார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டுவிடாதிருங்கள். அப்பொழுது அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். எகிப்து நாட்டிற்கு உட்பட்ட சூர் வனாந்திரம். இங்குதான் ஆபிரகாமின் மகனாகிய இஸ்மவேல் வம்சத்தார் வாழ்ந்த இடம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்து கசப்பான நீரை மதுரமாக்கின மாறாவும் இங்குதான் உள்ளது. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் செங்கடலை கடந்து வழி நடத்தின போது செங்கடலை தாண்டி வந்தவுடன் அவர்கள் தண்ணீர் கிடைக்காதபடி 3 நாட்கள் நடந்தார்கள் என்பதாய் வேதத்திலே பார்க்கிறோம். யாத்திராம 15ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது அவர்கள் 3 நாட்கள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடைக்காமல் கடந்து 3ஆவது நாள் மாரா என்கிற இடத்திற்கு வந்தார்கள். அங்கே நீரூற்றை கண்டார்கள். ஆனால் தண்ணீரை குடித்த போது அது கசப்பாய் இருந்தது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை தண்ணீரில் போட்டபோது அந்த தண்ணீர் கசப்பு மாறி அவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய தண்ணீராய் மாறிற்று. அந்த அற்புதம் நடந்த இடம்தான் இந்த இடம். இங்கே இப்பொழுதும் அந்த நீரூற்று இருந்ததுக்கான 2 நீரூற்று இருந்ததற்கான அடையாளங்கள் காணப்படுகிறது. ஆகவே இந்த இடத்துல தான் ஆண்டவர் இந்த பெரிய அற்புதத்தை செய்து அந்த கசப்பை மதுரமாய் மாற்றி மகிழ பண்ணினார். இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் கசப்புகள், பலவிதமான மன கசப்புகளை உண்டாக்குற காரியங்கள் வரும்போது, என்ன காரியம் என்று மனம் கசந்து நிற்கும்போது நமக்கு அந்த கசப்பை மாற்றி மதுரமாய் மாற்றுகிற ஒரு மரம் இயேசுனுடைய சிலுவை மரம். நம்முடைய கசப்பை அந்த மரத்தில் அவர் ருசி பார்த்தார். ஆகவே இந்த சிலுவை மரத்தை நோக்கினால் நம்முடைய கசப்புகள் மாறி சந்தோஷம் மகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். ஆண்டவர் அன்று அற்புதம் செய்த அந்த இடம் இன்றைக்கும் அவருடைய அற்புதத்திற்கு சாட்சியாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்து மகிழ பண்ணுவார். ஆமென். வனாந்திரத்திற்குள் பேரீச்ச மரங்கள் மற்றும் நீரூற்றுகள் உள்ள ஏலிம். ஏலிம் என்கிற இடத்தில் இப்பொழுது நாம் இருக்கிறோம். இந்த ஏலிம் என்கிற இடத்தில் 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஒரு செழிப்பான பகுதி. ஒரு கோத்திரத்துக்கு ஒரு நீரூற்று என்று 12 நீரூற்றுகள் உள்ள அருமையான இடத்திற்கு தேவன் அவளை கொண்டு வந்தார். அந்த இடத்தில் தான் இப்பொழுது நான் அமர்ந்திருக்கிறேன். இந்த வனாந்தரமான இடத்தில் இங்கே ஒரு செழிப்பான இப்படி ஒரு பகுதி இருக்கிறது. இங்கே பேரீச்ச மரங்களை காண முடிகிறது. சில நீரூற்றுகளும் இந்த இடத்தில் இருக்கிறதை இப்பொழுதும் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த அருமையான இடத்தில் இருக்கும் பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். மாராவின் கசப்பின் வாழ்க்கையை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம். அது முடிந்து நீங்கள் கடந்து செல்லும் பொழுது செழிப்பான ஏலிமை தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிறார். மாராவை கடக்காதபடி ஏலிமை காண முடியாது. கசப்பான சில நெருக்கத்தை கடந்து போகாதபடி செழிப்பான ஆசீர்வாதத்தை நாம் காண முடியாது. ஆண்டவர் தன் ஜனத்தை அற்புதமாய் வழிநடத்தி கொண்ட பாதை இதுதான். உங்களையும் அந்த பாதையிலே ஆண்டவர் வழி நடத்துகிறார். சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு முன்னேறி செல்லுங்கள். நீங்களும் ஏலிமை காண்பீர்கள். சந்தோஷத்தையும் செழிப்பையும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய நாட்கள் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். சுமார் 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு
தேவன் இந்த சீன் வனாந்திரம் வழியாகத்தான் நடத்தி சென்றார். இங்குதான் மன்னாவையும் காடையையும் கொடுத்து போஷித்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அமலேக்கியர் போர் செய்த ரெவிதீம் தேவன் இந்த இடத்தில் இஸ்ரவேலருக்கு மகா பெரிய வெற்றியை கொடுத்தார். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் அற்புதமாய் நடத்தும் பொழுது ரெவிதீம் என்கிற இடத்திற்கு அவர்கள் வந்தார்கள். இந்த ரெவிதீம் என்ற இடத்துல தான் அமலேக்கியர் வந்து இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணும்படியாக வந்தார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவிடத்திலே தன்னோடு கூட யுத்தம் பண்ண புருஷரை அழைத்து கொண்டு போய் அமலேக்கியரோட யுத்தம் பண்ணும்படியாய் கட்டளையிடுகிறார். யோசுவா மோசேயுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவர் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணுகிறார். இது யாத்திராகமும் 17ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மோசே தன்னுடைய கோலை ஓங்கி பிடித்த பொழுது, தூக்கி பிடித்த பொழுது யோசுவா ஜெயம் பெறுகிறார். தேவ ஜனம் வெற்றி பெறுகிறது. ஆனால் தேவ பிள்ளைகள் ஊழியர்களை கை தாங்கி பிடிக்க வேண்டியது என்பது இந்த சத்தியத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு காரியம். தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஊழியர்கள் கர்த்தருக்காக எழுந்து நிற்கும் பொழுதுதான் ஜனத்திற்கு ஆசீர்வாதம், தேசத்திற்கு ஆசீர்வாதம், பெரிய வெற்றி. அவர்களும் பாடுள்ள பலவீனமுள்ள மனிதர்கள். அவளை கரம் தாங்க வேண்டியது விசுவாசியுடைய பொறுப்பு. விசேஷமாய் ஜெபத்தினால் அவளை தாங்க வேண்டும். அப்படி தாங்கி பிடிக்கும் பொழுது, சேர்ந்து நிற்கும் பொழுது தேவ ஜனத்திற்கு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்களும் அன்றைக்கு ஆரோனும் ஊரை போல தேவ ஊழியர்களை கை தாங்குங்க. நீங்க வெற்றியின் ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.